நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னையை அடுத்த ஒட்டியம்பாக்கம் அரசன் கழனி பகுதியில் இருந்து காரணை செல்லும் பிரதான சாலையை 3வது நாளாக மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுமன். சுமன், வணக்கம். விரிவான விவரங்கள். அதாவது டிட்கா புயல் காரணமாக சென்னை புறநகர் பகுதியிலான பள்ளிக்கரணை, மேடவாக்கம், சித்தாலப்பாக்கம், பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கியது. இந்த நிலையில் இந்த ஒட்டியம்பாக்கம் அரசகணி பகுதியிலிருந்து காரணை செல்லும் பிரதான சாலையில் கடந்த 3வது நாட்களாக இந்த பகுதியில் ஒரு இடுப்பு அளவுக்கு இந்த சாலையின் இருபுறமும் மழைநீரானது தேங்கி நிற்கிறது. அந்த காட்சியை தான் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். குறிப்பாக இந்த இடுப்பு அளவுக்கு தேங்கியுள்ள மழைநீரில் சில வாகன ஓட்டிகள் தத்தளித்தவாறு செல்லக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடியுது. குறிப்பாக சில வாகன ஓட்டிகள் தள்ளி செல்கின்ற நிலையும் இங்கு உருவாகியுள்ளது. குறிப்பாக இந்த செங்கல்பட்டு மாவட்ட பகுதியில் இருந்து வெளியேறி வரும் உபரி நீர் இந்த ஒட்டியம்பாக்கம் பகுதி வழியாகத்தான் வந்து பெரும்பாக்கம் சதுப்பு நிலம், பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் வழியாக பக்கிகாம் கால்வாய்க்கு செல்லக்கூடிய இந்த கால்வாய் தான். இந்த கால்வாயில் அளவுக்கு அதிகமான மழைநீரானது இந்த கால்வாயை விட்டு வெளியேறி இந்த சாலையின் இருபுறமும் சூழ்ந்துள்ளதால் இந்த பகுதியில் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்குள்ளாகி வருகிறது. குறிப்பாக இந்த சாலையை பயன்படுத்தினால் மிக விரைவில் செல்லலாம். ஆனால் இந்த சாலையை தற்போது பயன்படுத்த முடியாமல் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்கள் செல்ல வேண்டிய சூழலில் வாகன ஓட்டிகள் சிக்கி தவிக்க வேண்டிய. உடனடியாக செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம், இந்த ஒட்டியம்பாக்கம் ஊராட்சி நிர்வாகம் இந்த சாலையில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற வேண்டும் எனவும், தொடர்ந்து இந்த சாலையை வாகன ஓட்டிகள் இயக்குவதற்கு வழிவகை செய்ய வேண்டுமும் அப்பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை வைக்கின்றனர். அஸ்வினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுமன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.